வணக்கம் ட்ரெண்ட் டாக்ஸ் சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 அந்த மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்க போதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாற தாக்கத்தை கோச்சார அமைப்பாக ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி, மாத கிரகமாக இருந்தாலும் சரி, எப்படி பெயர்ச்சி பலன்கள் மேஷராசிக்கு 2026 செப்டம்பர் மாதம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எது மாதிரி ஒரு தாக்கத்தை இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோவில் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேஷராசிக்கு ஆண்டு கிரகமாகிய சனி 12ஆம் இடத்திலிருந்து விரய சனியாக கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஜூன் 2026 குருவின் பார்வை பெற்று அந்த விரயம் சுப விரயமாக ஒரு அலைச்சல், ஒரு நல்ல விஷயத்துக்காக அலைவது, ஒரு வாழ்க்கையில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி, உபயோகமாக இருப்பதற்காக சில செலவிடுதல், நேரத்தை செலவிடுதல், அலைதல், நம்ம ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போய் பல விஷயத்தை பார்த்து செய்து சமய விரயங்கள், பொருள் விரயங்களை செய்யக்கூடிய அமைப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரம், தொழில், இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு, வீடு கட்டலான்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், அது மாதிரி ஒரு அபிவிருத்தியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விரயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி குரு 4ஆம் இடத்திலிருந்து தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றத்தை மிகப்பெரிய சுபகிரகமாகிய குரு உச்சம் அடைந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சம் அடைந்து 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை, வேலை ஸ்தானத்தை, நம்மளுடைய ஸ்டேட்டஸோட ஸ்தானத்தை பார்த்து நல்ல ஒரு மாற்றம். ஏன் நம்ம இப்படியே ஒரு இடத்துல ஸ்டக்காகி இருக்கோம், ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது, நமக்கு ஏன் இது மாதிரி ஒரு லைஃப்பை நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகளை நாமளே புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில உத்வேகமான எண்ணங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி உத்வேகமான செயல் திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு குருவும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதே மாதிரி ராகு 11ஆம் இடத்திலிருந்து, கேது 5ஆம் இடத்திலிருந்து நிறைய லாப நோக்குகள், பிற மொழிகள், பிற சூழ்நிலைகள், பிற இடங்கள் தகுந்த மாதிரி ஒரு போக்குவரத்து, சில தொடர்புகள் மூலமாக சில விஷயங்கள் நம்ம மாறி ஜெயிக்கலாம், சில விஷயங்கள் உத்வேகமாக செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பல நன்மைகளை குடிக்கக்கூடிய அந்த கோச்சார அமைப்போட மாத கிரகமாகிய ராசி அதிபதி செவ்வாய் மாசத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மிதுனத்திலிருந்து சூரிய, புதன், கேது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து, அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலை மாறலாமான்னு கேட்டிங்கன்னா வேலை மாறலாம். நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயம் வருது, நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான தசை நடக்கிற டைமில் இது மாதிரி ஒரு குரு பயிற்சி, இது மாதிரி ஒரு கிரக அமைப்புகள்லாம் வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக சிலதெல்லாம் டக்குன்னு லக்காக சிலதெல்லாம் வரும். அந்த மிராக்கிள் மாதிரி சில விஷயத்தை வருவதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வேலை மாறுவது, தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, திடீர்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. அந்த ஐடியாவை எப்படி பண்ணலான்னு நினைக்கும் பொழுது டக்குன்னு அதுக்கு வேணுங்கிற கான்டாக்ட்ஸு, அதுக்கு வேணுங்கிற அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் பாருங்க, சுக்கிரன்கிற கிரகம் மட்டும் 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் பார்வை, சனி பார்வை பெறுகிறார். இது ஒன்று தான் தவறு. சுக்கிரன் என்னவா வருகிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனைவி, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஸோ அந்த உறவுகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகவும் போகிறார், நீச்ச பங்கம் ஆகலை, சனி பார்வை பெறுகிறார், செவ்வாய் பார்வை பெருங்கும் பொழுது உறவுகள் விஷயத்தில், பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கு. இல்லைன்னா என்னன்னா பகை, வம்பு, வழக்கு, பிரச்சனைகளாக கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதே மாதிரி எப்படி வேலை மாற்றம் நல்ல மாற்றத்தை கொடுக்குதோ,
தொழில் முன்னேற்றம் நல்லா இதாக கொடுக்குதோ, சுப விரயங்கள் நல்லா பண்ணுதோ, அதே மாதிரி என்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனம் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வண்டி வாகனம் வந்து திடீர்னு சேதாரம் அடையக்கூடியது. உங்கள் தசாபக்தியில் உங்களுக்கு சுக்கிரதிசை நடந்து கொஞ்சம் பாதிப்புள்ள சுக்கிரதிசையாக இருக்கும் பொழுது, சுக்கிரனே கோச்சாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அந்த வம்பு வழக்குகள் விஷயமாக வண்டி வாகனம் வந்து சேதாரம் அடைகிறது, சில இது வந்து சரியாக நம்ம ரிப்பேர் ஆகாமல் போகிறது, வண்டி நிற்கிறது, பிரச்சனைக்கு ஆகிறது, சர்வீஸ் கொடுத்தா ப்ராப்ளம் ஆகிறது, அது மாதிரி சில ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் நடக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த 2 விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஒன்று உறவுகள் விஷயத்தில், ஒன்று வண்டி வாகனம் விஷயத்தில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உத்வேகமாக படிக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு புத்தி சுவாதீனம் உள்ளவ, நல்ல ஒரு மெமரி பவரோட, கான்சன்ட்ரேஷனோட, ஃபோக்கஸோட படிக்கக்கூடிய அந்த புதன் 5ஆம் இடத்துலேருந்து நட்பு வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல உத்வேகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல பண விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா பண வரவு, செய்ய வேண்டிய தொழிலுக்கு வேணுங்கிற பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், லோன் கிடைத்து அபிவிருத்தி பண்ணுறது, பிறர் வர வேண்டிய பணம் வருவது, இது மாதிரி பல முன்னேற்றங்கள் நிறைந்த விஷயமாக இருக்குது. இடம், வீடு, வண்டி வாகன விஷயத்தில் திடீர்னு ஒன்று அமையிறது, அது மாதிரியான அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. தாயாரின் உறவு, தாயாரின் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் மேம்படுவது, அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதில் சீனியர் சிட்டிசன் குறிப்பாக பார்த்திங்கன்னா அம்மையார்கள், லேடிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஹெல்த் ரிலேட்டடாக அவங்களுடைய அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் பீரியட்ஸ் அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய, நோய்த்தன்மைகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தவறுகள் இல்லை. இது வந்து உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும், ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள், உறவு ரிலேட்டடான பிரச்சனைகள், வண்டி வாகனம் வீடில் சில சேதாரங்கள், சில செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பேயானால் மற்றபடி பெரிய பிரச்சனை மேஷராசிக்காரர்களுக்கு இல்லை. அடுத்த வரக்கூடிய ஜென்மசனிக்கு வேணுங்கிற உத்வேகமான சில பிளாட்ஃபார்ம், சில அடிப்படையான சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி தசாபுக்தி போய்கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் அஸ்வினி நட்சத்திரமா, பரணி நட்சத்திரமா, கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமா, உங்களுக்கு எது மாதிரி தசாபுக்திகள், தசாநாதன் எப்படி இருக்குது, புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து ஸ்தானபலம், திக்பலம்லாம் வைத்து இப்போ உங்களுக்கு எது மாதிரி வாழ்க்கையில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது, உங்களுடைய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக கணித்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுகள் என்ன, எது மாதிரி முடிவுகளை எடுப்பது நல்லது, எது மாதிரி முடிவுகள் நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதை நம்ம சரியான முறையில் நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி பயணித்து, அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு வாழ்க்கையில் சமய விரயங்கள், பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.